ஒரு டயட் இருந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒரு 6 கேஜி வந்து கம்மி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு பேராண்மை மூவி. இதுல மிலிட்டரி ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. இதுல லீன் மசில பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு. செகண்ட் பூலோகம். இதில் வந்து பாக்ஸர் ரோல்ல வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இதில் பல்கியர் ஃபிசிக்காக மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. இவரோட ட்ரெயினர் 1 கேலரி கூட எக்ஸ்ட்ராவா சாப்பிட விட மாட்டாங்க. சார் உங்க வீட்டுக்கு கீழ ஜிம் இருக்கா? நல்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவேன். சிச்சி அப்பெல்லாம் இல்லை, நான் பண்ணுவேன். இல்ல ஹி இஸ் வெரி டிசிப்ளின்ட். எனக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது. ஐதர் நான் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவேன். 6 months அவங்க எதுவுமே பண்ண வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவேன். விட்டுட்டேன்னா 6 months வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் அப்படி சாப்பிடுவேன். ஸோ கன்சிஸ்டன்சி கிடையாது எனக்கு. மூவியோட மூவியை விட அவரோட ஃபிசிக் தான் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே மஸ்குலரா வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஃபேட் போடாமையும் பார்த்துக்கிருவாரு. ஜெயம் ரவிக்கு வந்துட்டு ஷோல்டர் பிரஸ் ஒர்க் அவுட்ல வந்து ரொம்ப நல்லாவே வெயிட் போட முடியுதுன்ட்டு இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது பார்த்தா அவருக்கு ஷோல்டர் லைன் வந்துட்டு ரொம்பவே லாங்கா இருந்திருக்கு. ஸோ ஜெனட்டிக்கலி அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு ஷோல்டர். இதுபடி பார்த்தா அவரோட பாடி டைப் வந்து மெசோமார்ஃபா தான் இருக்கணும். எண்டோமார்ஃப் ஆர் எக்டோமார்ஃப் பார்த்தீங்கன்னா உங்களை மசில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்காது நார்மலா. இந்த மெசோமார்ஃப் பாடி டைப் பார்த்தீங்கன்னா பேசிக்காவே உங்களுக்கு மஸ்குலாரிட்டி வந்துட்டு இருக்கும் அவங்க ஃபிசிக்கு. ஸோ இவங்க ஒர்க் அவுட் பண்ணா ஈஸியா இவங்களால மசில் கெயின் பண்ண முடியும். அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கீங்க. 2003ல ஜெயம் ரிலீஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் அதை விட யங்கா இருக்கீங்க. அதோட ரொம்ப அழகா ஐ டோன்ட் நோ, அது வந்து மேபி உள்ள இருக்கிற தேஜஸ்னால கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. அப்படியா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இவரோட ஏஜ் வந்து 44, வெயிட் 77 கேஜி, ஹைட் 180 சென்டிமீட்டர். இவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 10th செப்டம்பர் 1980. இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் 2 ஃபேஸா பிரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு பேராண்மை மூவி. இதுல மிலிட்டரி ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. இதுல லீன் மசில பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு. செகண்ட் பூலோகம். இதுல வந்து பாக்ஸர் ரோல்ல வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இதுல பல்கியர் ஃபிசிக்கா தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும் தெரியாதா? சீக்கிரமா முட்டுப்பா. இந்த 2 ஃபிசிக்ல உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிருங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். இவரோட ட்ரெயினர் 1 கேலரி கூட எக்ஸ்ட்ராவா சாப்பிட விட மாட்டாங்க. அதோட ரிசல்ட்டை தான் நீங்க மூவில பார்த்ததுன்ட்டு இவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இவருக்கு கட்டிங் தான் மெயின். ஏன்னா ஆல்ரெடி மசில் வச்சிருக்காருன்றனால இவர் கட்டிங் டயட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இவரோட மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும். இந்த மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆன டைம் வந்து 16th October 2009, 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்பயுமே இவர் 77 கேஜி தான் இருப்பாருன்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா இவர் இயர் அரவுண்ட் ஒரே மாதிரி தான் பிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட்டை ஏத்தியோ இறக்கவோ அது மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ அந்த டயத்துல இவரோட ஏஜ் வந்துட்டு 29. அதுபடி பார்த்தா இவரோட மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து 2600 கேலரிஸ் வருது. இப்போ இந்த ஃபோட்டோ நீங்க பார்த்தீங்கன்னா 60 கேஜில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இவர் 17 கேஜி லூஸ் பண்ணணும். இவர் டயட் இருந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒரு 6 கேஜி வந்து கம்மி பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் 1800 கேலரிஸ் கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லாவே ரேப்பிடா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி 2300 கேலரிஸ் முடி கொஞ்சம் கேலரி இன்டேக் வந்து அதிகம் பண்ணியிருப்பாங்க. 250 to 300 கிராம் வந்துட்டு பெர் வீக் கம்மி பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. பேராண்மை மூவிக்கு வந்துட்டு இவர் லீனாவும் மஸ்குலராகவும் தான் அவரோட பிசிக் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். இந்த பேராண்மை மூவி ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே இவருக்கு மசில்லாம் நல்லாவே தான் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்துட்டு ஃபேட் லாஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. இவர் காலையில எந்திரிச்ச உடனே 40 நிமிஷம் கார்டியோ, அதாவது வாக்கிங் ஜாக்கிங் பண்ணிட்டு தென் இஎஃப்எக்ஸ் மிஷின் அண்ட் த்ரெட்மில்லையும் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஜிம்ல. இது பண்ணிட்டு தான் இவர் டேவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
இவரோட ட்ரெயினர் வந்துட்டு பாலா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. கார்ப்ஸ் வந்துட்டு ஃபுல்லா கட் டவுன் பண்ணணுன்றதுனால ரைஸ வந்துட்டு ஃபுல்லாவே ஒமிட் பண்ணியிருக்காங்க. சால்ட் அண்ட் சுகரையும் எடுக்கல. இது வந்துட்டு ஓகே. சால்ட், சுகர் அண்ட் ஆயில் இது வந்து எடுக்காமயே இருந்திருக்காரு. இது வந்து ஓகே. ஏன் வந்துட்டு நான் ரைஸ் கட் டவுன் பண்றது தப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, நெறைய ட்ரெய்னர்ஸ் இப்ப என்ன தப்பு பண்றாங்கன்னா, கார்ப்ஸ் கம்மி பண்ணணுன்றதுனால ஃபுல்லா ரைஸ கட் டவுன் பண்றாங்க. இது ஓகே. ஆனா இதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டா சப்பாத்தி வந்துட்டு குடுக்குறாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நான் நைட் வந்துட்டு ரைஸ் எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலா சப்பாத்தி சாப்பிடுவேன்றாங்க. நம்ம சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, நம்ம பாடி வந்து அது கார்ப்ஸா தான் எடுத்துக்க போகுது. சப்பாத்தில என்ன கொஞ்சம் ஃபைபர் கன்டென்ட் அதிகமா இருக்கும். அவ்வளோதான். மத்தபடி பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. எந்த பயனும் இல்ல. இப்பயும் நெறைய ட்ரெய்னர்ஸ் இந்த தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பயமுறா. நீங்க அந்த தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த தப்ப வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கங்க. இவரு 1 1/2 இயர்ஸ் வந்துட்டு ரைஸ், தென் சுகர், ஆயில் வந்துட்டு கட் டவுன் பண்ணியிருக்காரு. இதுக்கு ரொம்ப நாளாவே ஒரு டெடிகேஷன் இருக்கு. மூவிக்காக இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ டயட் பிளான் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் 1 கப் ஆஃப் ஃப்ரெஷ் ஜூஸ் ப்ளஸ் 200 to 300 கிராம் ஃப்ரூட்ஸ். மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு 2 பனானா. லஞ்ச் ப்ரவுன் ரைஸ் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ். எதனால ப்ரவுன் ரைஸ் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபைபர் வந்துட்டு அதிகம். இவர் ஃப்ரூட்ஸும் ரொம்ப சாப்பிட்டதுனால இவர் நியூட்ரிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்நாக்ஸ் நட்ஸ் ப்ளஸ் மில்க், ப்ரீ ஒர்க் 5 egg white plus 150 கிராம் சிக்கன், போஸ்ட் ஒர்க் 3 சப்பாத்தி plus 150 கிராம் சிக்கன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி மில்க்கும் இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு தான் தூங்கியிருக்காரு. இவரோட ட்ரைனிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஐ திங்க் 2 ஹவர்ஸ் மார்னிங்கும் 2 ஹவர்ஸ் ஈவினிங் அது மாதிரி தான் இருக்கும். மார்னிங் வந்துட்டு இவர் ஃபுல்லாக கார்டியோ தான் பண்ணியிருக்காரு. ட்ரெட்மில், ஜாக்கிங், வாக்கிங், ஹிட் ஒர்க் அவுட் இந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருக்காரு. மார்னிங் ஃபுல்லாக கேலரிஸ் அதிகமாக பேர்ன் பண்ணிடுறாரு. ஈவினிங் டயத்தில் வந்துட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஸ்பிளிட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நீங்களும் இவர் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்க. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். பூலோகம் மூவியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். பூலோகம் டயட்டோட ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். இவர் பேராண்மை மூவில 60 கேஜி இருந்தாரு. இந்த மூவிக்கு 80 கேஜி வரணும். இவருக்கு இந்த 20 கேஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கு 2 இயர்ஸ் டைம் இருக்கு. இவர் மோஸ்ட்லி இந்த 2 மெத்தட்ல தான் வெயிட் கெயின் பண்ணியிருக்கணும். நிறைய இன்டர்வியூல நான் அக்லியா வந்துட்டு மாறிட்டேன். லாஸ்ட் அந்த 6 மந்த்ஸ்ல வந்துட்டு கார்டியோ வந்து 1 hour எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இவரோட கேலரி இன்டேக்கையும் கம்மி பண்ணியிருப்பாங்க.